அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் AngelOne மூலியமாக ஒரு ஃப்ரீ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அதை பற்றி நான் உங்ககிட்ட ரொம்பவே ப்ராக்டிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்க போகிறேன். இப்போ சப்போஸ் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு ஷேரை வந்து பை அண்ட் செல் பண்ண போகிறீங்கன்னா, இல்லைனா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிமெட் ப்ளஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் தேவைப்படும். இப்போ எதுக்கு இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்னா, இது மூலியமாக தான் நீங்கள் ஒரு ஷேரை ட்ரேட் பண்ணி அதை நீங்கள் பை அண்ட் செல் பண்ண முடியும். அதுக்கப்புறமா எதுக்கு வந்து டிமெட் அக்கௌண்ட் தேவைப்படுதுன்னா, இப்போ நீங்க ட்ரேட் பண்ணி ஒரு ஷேரை வந்து பை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஷேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட்ல தான் ஸ்டோர் ஆகும். இன்னும் ரொம்பவே சிம்பிளா சொல்ல போனோம்னா, எக்ஸாம்பிளுக்கு எப்படி நீங்க உங்களுடைய மெமரி கார்டில் வந்து இந்த போட்டோஸ், வீடியோஸு, பிடிஎஃப் ஃபைல்ஸு இது எல்லாமே நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணுவீங்களோ, எப்படி நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய பணத்தை நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி நீங்கள் ஷேர் மார்க்கெட் மூலியமாக ஒரு ஷேரை வந்து வாங்கினதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட்டில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஷேர் பை பண்ணதுக்கப்புறம் அது டிமெட் அக்கௌண்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறமா அந்த ஷேரை நீங்கள் செல் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட்டில் இருந்து யார் உங்கள் மூலியமாக அந்த ஷேரை வந்து பை பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய டிமெட் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஷேர் வந்து போயிடும். இப்போது பர்சனலி நானே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லைனா இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு AngelOne ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு இவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் புரோக்கர்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க மூலியமாக நீங்கள் ஃப்ரீ டிமெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ₹1 கூட பே பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறமாக நீங்கள் ஃபர்ஸ்ட் இயருக்கு எந்த ஒரு AMC சார்ஜஸ் பே பண்ண தேவையில்ல. அதாவது என்னன்னா, இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அது நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, அதில் நீங்கள் டெலிவரி ஆர்டர் மூலியமாக ஒரு ஷேரை வந்து பை அண்ட் செல் பண்ண போறீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு புரோக்கரேஜ் சார்ஜஸ் பே பண்ணவே தேவையில்ல. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த AngelOne உடைய டிமெட் அக்கௌண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் இப்போ எப்படி நீங்கள் AngelOneல ஒரு ஃப்ரீ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போது AngelOne மூலியமாக ஒரு ஃப்ரீ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பேஜில் வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி இந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த AngelOneல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இதில் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக கீழே ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதில் நீங்கள் உங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுடைய இந்த KYC வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களுடைய இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டினியூ வித் கூகுள் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணி கூட உங்களுடைய இமெயில் அட்ரஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அங்கே பார்த்தீங்கன்னா என்டர் இமெயில் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு எந்த இமெயில் அட்ரஸை ஆட் பண்ணணுமோ அதை அந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு 4 டிஜிட் OTP வந்திருக்கும். அந்த OTP இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே லொகேஷன் ஆக்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இவங்க அதை வெரிஃபை பண்ண முடியும். இப்போ இங்கே பேன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய பேன் கார்டோடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய பேன் கார்டோடைய ஃபோட்டோவை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதோடைய ஃபார்மேட் வந்து JPEG இல்லைனா PNGயில் இருக்கணும். ஸோ அதனால் அது ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் கேலரியில் போயிட்டு அதை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா அங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் பேன் கார்டு பிக்சர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேமரா பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் உங்களுடைய கேமரா மூலியமாக உங்களுடைய பேன் கார்டோடைய ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ அது மாதிரி ஷோ ஆகும். ஸோ அதனால் இது வந்து கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆடிங் பேன் கார்டு அது மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுடைய பேன் கார்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிரும். இன்னும் சில இங்கே பேன் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு பேஸ் பண்ணி உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபாதரோடைய நேமை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக தான் நீங்கள் உங்களுடைய ஃபண்ட்ஸை ஆட் பண்ண முடியும். உங்களுடைய ஃபண்ட்ஸை நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போகணும்னா, எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு AngelOne மூலியமாக ஏதாச்சும் ஒரு ஷேரை வந்து பை பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் உங்களுடைய AngelOne பேலன்ஸில் ஃபண்டை ஆட் பண்ணுவீங்க. அந்த பேலன்ஸ் மூலியமாக நீங்கள் தாராளமாக ஒரு ஷேரை வந்து பை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக அந்த ஷேர் மூலிமா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஷேரை செல் பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து
வந்து உங்களுடைய ஏஞ்சல் ஒன் பேலன்ஸில் வந்துடும். அந்த பேலன்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்லேயே நீங்கள் ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு அதை என்டர் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் அதே நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய பேங்க்கோடைய ஐஎஃப்எஸ்சி கோட் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரை வெரிஃபை பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் ஆதார் மூலியமாகவே நீங்கள் கேஒய்சி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய ஆதார் கார்டோட லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எஸ்னா எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, நோனா நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எஸ் இன்ஸ்டன்ட் கேஒய்சி வித் டிஜிலாக்கர் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அதாவது என்னென்னா டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் உங்களுடைய ஆதார் டாக்குமெண்ட்டு, இந்த பேன் டாக்குமெண்ட்டு இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக டிஜிலாக்கர் மூலியமாகவே கேஒய்சி வெரிஃபிகேஷனை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அது எப்படி நீங்கள் பண்ணலாம்னா இதில் நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கேப்சாவை அந்த இடத்துல பார்த்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆதார் கார்டு கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, இல்லைனா நீங்கள் டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 6 டிஜிட் டிஜிலாக்கர் செக்யூரிட்டி பின்னை நீங்கள் என்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் அந்த பின்னை நீங்கள் செக்யூரிட்டி பின்னில் என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு உங்களுடைய பின் வந்து தெரியலனா நீங்கள் ஃபர்கெட் செக்யூரிட்டி பின் மேலே கிளிக் பண்ணி அதை நீங்கள் தாராளமாக ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய பின்னை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய கன்சென்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா உங்களுடைய பர்மிஷன் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுடைய டிஜிலாக்கரில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாமா வேணாமா அது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அலோவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் செல்ஃபி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய ஒரு செல்ஃபி ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு நீங்கள் கிளிக் செல்ஃபி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேமரா பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் கேப்சர் நவ் மேலே கிளிக் பண்ணி ஒரு ப்ராப்பரான உங்களுடைய ஒரு செல்ஃபியாக நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்த ஃபோட்டோடைய ப்ரிவியூ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனில் சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய கையாலேயே சைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஐ எம் நாட் அ பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் அப்படின்னு இருக்குது, அந்த பாக்ஸ்லையும் டிக் பண்ணிக்கோங்க. ஐ எம் அன் இந்தியன் ரெசிடென்ட் அப்படின்னு இருக்குது, அந்த பாக்ஸ்லையும் டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெரிவேட்டிவ்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு, கரன்சி, கமோடிட்டிஸு இது எல்லாமே ஆக்டிவேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசுனா இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் என்றைக்குமே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதை மீறியும் சப்போஸ் உங்களுக்கு இது வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இல்லைனா சேலரி ஸ்லிப்பு இல்லைனா ஐடி ரிட்டர்னு இல்லைனா பாஸ்புக்கு இல்லைனா டிபி ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்டு இல்லைனா ஃபார்ம் 16 இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து பண்ண வேணாம்னா எனக்கு தெரிஞ்சு பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கீழே டூ இட் லேட்டர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் இந்த ஆனுவல் இன்கம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிலோ 5 lakhs, 5 to 10 lakhs, 10 to 25 lakhs, above 25 lakhs எதுவாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க உங்களுடைய இந்த எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட்டா, ப்ரைவேட்டா, பிஸ்னஸா, அதர்ஸா எதுவாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் அண்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸில் நீங்கள் அன்மேரிடா, மேரிடா, டிவோர்ஸ்டா எதுவாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சூஸ் யுவர் ஃபண்ட்ஸ் அண்டு செக்யூரிட்டிஸ் செட்டில்மெண்ட் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது என்னன்னா ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுடைய ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட்டில் பணத்தை ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பணத்தை நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லைனா அந்த பணம் எப்போ உங்களுக்கு செட்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து மந்த்லியா இல்லைனா குவார்டர்லியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள்
குவார்டர்லியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நாமினி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அப் டு 3 நாமினி வரைக்கும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நாமினி ஆட் பண்ணுறதுக்கு ஆட் நாமினி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா இப்போவே நீங்கள் நாமினியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நாமினின்னு என்னென்னா ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஷேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாமினிக்கு போயிடும். ஸோ அதனால் அந்த நாமினியை ஆட் பண்ணுறதுக்கு ஆட் நாமினி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் அப் டு 3 நாமினி வரைக்கும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் நாமினியோடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க, அவங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் இல்லாத போது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நீங்கள் அவங்களுக்கு தரலாம்னு இருக்கீங்க, அலாட் பண்ணலாம்னு இருக்கீங்க, அதை இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் அப் டு 100 வரைக்கும் என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக உங்களுக்கும் உங்களுடைய நாமினிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சேவ் நாமினி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய நாமினி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமாக இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது லாஸ்ட்டாக இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸில் டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக சென்ட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஆதார் கார்டோட லிங்கான மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை ஓடிபி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த AngelOneல ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களுக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ அதனால் இவங்க உங்களுடைய இந்த டாக்குமெண்ட்ஸு, நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸு, உங்களுடைய அப்ளிகேஷனு இது எல்லாமே வெரிஃபை பண்ணுறதுக்கு அப் டு 3 ஒர்க்கிங் டேஸ் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் யோர் டாக்குமெண்ட்ஸு. அதுக்கப்புறமா உங்களுடைய இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலே சொல்லிடுவாங்க, மெயில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இவங்களுடைய ஆப்பில் நீங்கள் லாகின் ஆகிக்கலாம். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் AngelOne ஆப் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இவங்களுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆப் ஸ்டோரில் போயிட்டு இவங்களுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இவங்களுடைய ஆப்பில் நீங்கள் லாகின் ஆகிறதுக்கு இவங்க கொடுத்த அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதை வச்சு நீங்கள் ஈஸியாக இவங்களுடைய ஆப்பில் நீங்கள் லாகின் ஆகிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த AngelOneல ஒரு ஃப்ரீ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இது ரிலேட்டட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டிவிடெண்ட் இன்கம் மூலியமாகவே 1 லட்சத்துக்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கிறது இந்த வீடியோ தான் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.